வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கி அல்ல என அவரது மகள் ஐஸ்வர்யா தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்து பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கும் கருத்துகளோடு அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்போடு வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. நடிகர் ரஜினிகாந்த் கௌரவ வேடத்தில் நடித்துள்ள லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய இயக்குநரும் நடிகர் ரஜினியின் மகளுமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது தந்தை சங்கி அல்ல எனவும் அவரை அவ்வாறு அழைப்பது தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் சங்கியாக இருந்திருந்தால் அவர் லால் சலாம் படத்தில் நடித்திருக்கவே மாட்டார் எனவும் ஐஸ்வர்யா கூறியிருந்தார். லால் சலாம் திரைப்படத்திற்காகவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவ்வாறு பேசியிருக்கலாம் எனவும் பாஜக விஷயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மென்மையான போக்கை பின்பற்றவே நினைப்பார் எனவும் கூறுகிறார் பத்திரிகையாளர் சாமிநாதன். ரஜினி அவர்கள் பாஜக சார்பு நிலையிலிருந்து விலகிக் கொள்றதா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரஜினி அவர்கள் ஒரு மென்மையான அணுகுமுறையை கையாள விரும்புறாரு அப்படிங்கறதான் இதை நம்ம உள்வாங்கிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பின்பு ரஜினிகாந்த் அவர்கள் வட இந்தியா முழுவதும் ஒரு ஆன்மீக யாத்திரை போயிருந்தாரு. அந்த நேரத்துல யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்திச்சு அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருந்தாரு. அந்த நேரமே சமூக வலைதளங்கள்ல அது ரஜினிகாந்த் ஒரு சங்கி அப்படிங்கிறதா கடுமையான விமர்சனம் எழுந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அண்மையில அயோத்தியில ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை விழால கூட ரஜினிகாந்த் அவர்கள் போய் கலந்திருந்தாரு. தீவிர பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து ஒரு மென்மையான ஆதரவு நிலைப்பாட்டுக்கு அடியெடுத்து வைக்கணும்னு ரஜினி விரும்புறாரு அப்படிங்கறத தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. லால் சலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படம், அந்த லால் சலாம் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. இந்த நேரத்துல அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இயக்குனரா அவங்க நியாயம் செய்யணும். சோ ரஜினி ஒரு சங்கி இல்லை அப்படிங்கறத சொல்றதன் மூலமா அந்த படத்துக்கும் இந்த நேரத்துல ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். எதையும் யோசிக்காமல் அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதாலேயே ரஜினிகாந்த் சங்கி என அழைக்கப்படுவதாக கூறுகிறார் பத்திரிகையாளர் ஐயநாதன். இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அது ஏன் அப்படி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் சிந்திக்காமலே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதுக்காக. அதே மாதிரி பல விடயங்களை சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்கள்லாம் வந்துட்டு இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது ஸ்ட்ரைக்குன்றது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு தொழிலாளியாக இருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பாரா? சொல்ல மாட்டார். அப்போ இவருடைய அந்த பேச்சுக்கள், பேட்டிகள், வெளிப்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த சுயநலத்திலிருந்து தான் வெளிப்படுது. அவருடைய படம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய திரைப்பட பயணம் இப்படிதான் அவரோட வெளிப்படுதே தவிர எந்த இடத்துலயும் வந்துட்டு சிந்தனையே வெளிப்பட்டதில்லை. ஆனா அவர் அரசியலையும் வந்துட்டு கருத்து சொல்லும் போது, பொது பிரச்சனைகளையும் கருத்து சொல்லும் போது அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை, சிந்தனையும் இல்லை அப்படின்னும் போது அவரை வந்துட்டு ஒரு ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடா அவர் கிடக்கிறாரு சங்கி அப்படின்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இப்போ அந்த அவருடைய மகள் பேசும்போது கூட அப்படியானவரா இருந்தானா ஒரு அல்சலாம் அப்படின்ற ஒரு படம், ரெட் சல்யூட், சிகப்பு வணக்கம் அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ நான் கூட ஒன்று போட்டேன், பணம் கொடுத்தா அவர் பெரியாரா கூட நடிப்பாரு. அப்படி நடிக்கிறது யாரா வேணும்னு நடிக்கலாம், பட் எந்த அளவுக்கு வாழ்க்கையில உண்மையா இருக்கிறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். ரஜினிகாந்த் திரைப்படம் வெளியாகும் போது ஒவ்வொரு முறையும் ஏதேனும் சர்ச்சை எழும். தற்போது லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் மகள் ஐஸ்வர்யாவின் பேச்சு மூலம் மீண்டும் பேசு பொருளாகியுள்ளார் ரஜினிகாந்த். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.